ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மாலை வச்ச பலகாரம் என்னென்னு பார்க்கலாமா? பச்சரிசி உளுந்து அரைச்சி முந்தா நேற்றுக்கு இட்லி வாத்து காமிச்சேன். நேற்றுக்கு ஏகாதசிங்கிறதுனால சப்பாத்தி பண்ணியாச்சு. இப்போ அந்த மாவு தான் தோசை வாக்க போகிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு வித்தியாசமான சட்னி அரைச்சிக்கலாம். தக்காளி சட்னிக்கு 3 நாட்டு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இதை கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து தண்ணியெல்லாம் விடாமல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தய பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி, கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு இந்த எண்ணெயிலேயே 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து இந்த கடலை மாவு நல்லா பொரியணும். அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகும். அப்போ தான் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 30 செகண்ட்ஸ் வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டதும் அரைச்சி வச்சுக்கிற தக்காளி விழுதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கணும். தக்காளி பச்சை வாசனை போக வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர், 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணால் நம்ம சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இப்போ தோசை வச்சுக்கலாம். மாவில் இப்போ புளிப்பு வந்திருக்கும். இந்த பச்சரிசி மாவெல்லாம் 2 நாளைக்குள்ளே காலி பண்ணிடணும். வச்சுருந்தெல்லாம் பண்ண முடியாது, ஒரு ஸ்மெல் வந்துடும். அதனால் கொஞ்சமாக தான் அரைச்சிருந்தேன். இப்போ இதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு உப்பு போட்டு கலந்தாச்சு. தோசைக்கல் காஞ்சாச்சு, க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்ல சாஃப்டாக இருக்கும் பச்சரிசி தோசை. இல்லைன்னா வெடான்னு இருக்கும். இப்போ தோசை வச்சுக்கலாம். அதில் சின்ன வேட்டம் வைக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அடுத்த பக்கம் வெந்ததும் எடுத்துடலாம். நல்ல சூப்பரான தோசை ரெடி. இன்னொரு தோசை விட்டு காட்டுறேன். இதை பெருசாக வாசிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு அடுத்த சைடும் வேக விட்டு எடுத்தால் எப்படி பூ போல் இருக்கு பாருங்க, தெரியறதா? நல்ல ஜோர ஆட அருமையான பச்சரிசி தோசை ரெடி. இந்த மாலை பட்சத்துக்கு டெய்லி என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு ரொம்பவே குழப்பமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டானாக்கா 2 நாளைக்கு யூஸ் ஆகும். நல்ல பூவாட்டம் தோசை. இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, கொத்தமல்லி சட்னி எதை வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஏன் சாம்பார் இருந்ததுன்னா சாம்பார் கூட தொட்டுண்டு சாப்பிட்லாம். மோர் குழம்பு இருந்ததுன்னா மோர் குழம்பும் தொட்டுண்டு சாப்பிட்லாம். ஒன்றும் இல்லையா, மிளகாப்பொடி தயிர் வச்சுட்டு சாப்பிடவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த பச்சரிசி தோசைக்கு என்னோடய ஸ்டைலில் பண்ண இந்த தக்காளி சட்னி வச்சுருக்கேன். இந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.